இன்னைக்கு ஷேர் ஆட்டோ மூலியமா அவன் ஏறி தானா ஸ்கூலுக்கு வரான். அதே ஒரு தச்சு போன எனக்கு என்னன்னே ஆப்ரேட்லாம் பண்ண தெரியாது. ஆனா அவன் அது உள்ள போய் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவும் எந்தெந்த இசையமைப்பாளர் பேருங்க ரெண்டு எனக்கு ஆண் குழந்தை தான். இதுல வேலை செய்ய அதிகமா எனக்கு உதவி செய்யறது இந்த பிள்ளைதான். எனக்கு கொரோனா பீரியடுக்கு கூட இந்த பிள்ளைங்களுக்கு என்ன உதவி வருமா வீடு தேடி எடுத்துன்னு வந்து அண்ணாமலை சார் கொடுத்தாரு. அமைஞ்சிருக்கும் அனைவருக்கும் ஆகிருக்கும். நான் ஏன் சொல்றேன் இங்க வந்து பேசணும் எனக்கு விழிப்புணர்வு இருந்ததுன்னா, ஏன்னா நம்ம பிள்ளைங்களை நிறைய பேர் பள்ளிக்கு அனுப்புறதே கிடையாது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 5 வருஷத்துல நான் வந்து ரெகுலரா அவனை இட்டு வந்து விடுறேன். அவனை சாதாரணமாக அவன் இருந்தவன் இன்னைக்கு ஷேர் ஆட்டோ மூலியமா அவன் ஏறி தானா ஸ்கூலுக்கு வரான். அது மாதிரி எல்லாம் நம்ம பிள்ளைங்களும் வரணுன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் பேசணும்னு சாரிக்கு சொன்னேன். பிள்ளைங்களை அனுப்புறதுனால நம்ம அவன் என்ன படிப்பான், அவன் என்ன போய் என்ன செய்யறான்னு நீங்க எதுவுமே நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு தொடர்ந்து நான் 15 வருஷமா அவனுக்கு பள்ளிக்கு அனுப்புறேன். அவனுக்கு அனுப்புறதுனால அவன் இன்னைக்கு நான் நெட்ல எனக்கு என்னன்னே தெரியாது, ஒரு தச்சு போன எனக்கு என்னன்னே ஆப்ரேட்லாம் பண்ண தெரியாது. ஆனா அவன் அது உள்ள போய் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவும் எந்தெந்த இசையமைப்பாளர் பேருங்க அவ்வளோ டைப் பண்றான். அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவுத்திறன் வளர்க்கணும்னா நம்ம பள்ளிக்கு அனுப்பணும். அப்ப பள்ளிக்கு அனுப்பும் போது அவனுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி ஏன் பேர் வந்ததுன்னா, ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு திறன் இருக்குது. அதை நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா அதை நம்ம முதல்ல பள்ளிக்கு அனுப்பணும்னா நல்ல பிள்ளைங்களே இன்னைக்கு படிச்சு நல்ல வேலையில இருந்து இன்னைக்கு தாய் தகப்பனா மதிக்கிறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது, நாட்டுக்கு என்ன சேவை செய்யறோம்னு எதுவுமே கிடையாது. அவன் சுயநலமா இருக்கிறான். ஆனா நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்க பேசிட்டு நம்ம கண்ணீரோட இருக்கணும். ஏன் நம்ம அப்படிலாம் கஷ்டப்படாதீங்க. அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்குது. நம்ம நல்ல பிள்ளையா பெற்றிருக்கிறாங்க. அவங்களாம் பசங்களாம் பிள்ளைங்க வந்து தாய்மார்களுக்கு சாப்பாடு போடுறாங்களா? இல்லவே இல்லை. அவங்க கடமையை செய்யறாங்க மாதிரி நம்ம கடமையை நம்ம பிள்ளைங்களுக்கு செய்தாகணும். ஆனா இவனுக்கு ஒரு நேரம் துடிக்கிற மாதிரி நல்ல பிள்ளைங்களுக்கு துடிக்காது. ஆனா நான் ரெண்டு எனக்கு ஆண் குழந்தை தான். இதுல வேலை செய்ய அதிகமா எனக்கு உதவி செய்யறது இந்த பிள்ளைதான். எனக்கு அவனை பெரியவனை எடுத்துக்கிறாங்க. தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க கூட கொண்டு கொடுக்க மாட்டான். இப்ப ஸ்கூல்ல ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்ப நம்ம வந்து நம்ம பிள்ளைய வழி அனுப்பணும்னா அதுங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னா சார் இந்த 5 வருஷத்துல நான் பார்த்துக்கிறேன். கொரோனா பீரியடுக்கு கூட இந்த பிள்ளைங்களுக்கு என்ன உதவி வருமா வீடு தேடி எடுத்துன்னு வந்து அண்ணாமலை சார் கொடுத்தாரு. அவருக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியகரமா நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவருக்கு எண்ணிக்கை கூட ஒரு உதவி செய்ய எல்லாருக்கும் அவர் வந்து கேட்கும் போது பிள்ளைங்க இத்தனை பிள்ளைங்க இருக்குது சார் எங்க ஸ்கூல்ல ஒரு உதவி பண்ணும் போது ஆர்வமா வருவாங்க. அவருக்கு ஒரு ஆர்வம் வரும். நம்ம பிள்ளைங்க எண்ணிக்கை அதிகமாக அவருக்கு மகிழ்ச்சி அதிகமாகும். அதனால பிள்ளைங்களை கட்டாயப்படுத்தியாது நீங்க பிள்ளைங்களை அவர் சொல்லும் போது அவர் ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ஜூன் மாசத்துல இருந்து பிள்ளைங்களை வீட்டுல நிக்க வைக்காதீங்க. இப்ப ஒரு நான் வந்த உடனே இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்து நிறைய பேர் ஒதுங்குறாங்க பஸ்ல. இதை நான் 15 வருஷமா அனுப்பி வச்சிருக்கிறேன். ஆனா அவங்க ஒதுக்குறவங்க தான் ஒதுக்கப்பட்டவங்க. நம்ம ஒதுக்கப்பட்டவங்க. நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம்னா நம்ம புண்ணியம் பண்ணாங்க. இதை வழிநாட்டி அவங்களும் ஒரு கடவுளுக்கு சொந்தமா தான் ஒரு உதவி பண்றாங்க. அவங்க கடவுள் எத்தனை பேர் தெரியுமா இந்த உதவி மூலியமா எத்தனை பேர் ஒரு பிறந்த நாள் கொண்டாடினா கூட இந்த மாதிரி பிள்ளைங்க இடத்துல போயிட்டு ஒரு நல்லதுக்கு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைங்க மகிழ்ச்சிகரமா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அதுங்க பயிராட அதுங்களுக்கு ஒரு உணவை வச்சு பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துறாங்க. அவங்களுக்கு இந்த சமயத்துல நான் நன்றி சொல்றேன். இப்ப என் பிள்ளை பசங்க நான் கவிதை எழுதுறேன். நம்மளை பெற்ற மாதிரி தாய்மார்களுக்கு நான் ஒரு கவிதை எழுதுறேன். அதை நான் இப்ப சொல்றேன். பள்ளிக்கு சென்று வாய் மகனே, உன் படிப்பறிவு தானாக வந்து சேரும். உயிர் போல உன்னை நான் காப்பனே, உணத்தாலே நீ மிகப்பெரிய அன்னை. மனம் போன போக்கில் தான் நீ செல்வாய். மாற்றங்கள் நான் தந்து வழி நடத்துவேனே. எப்போதும் உன் அன்னை உனக்காக உழைப்பாள். அதே நீ நடந்து கொள்வாய். மழை நீரெல்லாம் கடலுக்கு தான் சொந்தம். மகனே நீ இந்த தாய்க்கு சொந்தம். இப்படி ஒரு கவிதை நான் என் குழந்தைக்கு 10 நிமிஷம் ஒரு குழந்தைய நம்ம வழி கொண்டு போட்டு பெற்றோர்கள் பாதி நேரம்னா ஆசிரியர்களும் பாதி நேரம். அதனால நீங்க மிகவும் அழலப்பா நான் பேச மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்புறதுனால அவனுடைய திறமை ஏதாவது ஒரு திறமை இருக்கும்.
நம்ம பள்ளிக்கு அனுப்புறதுனால அவனுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அதை வழி நடத்தி அவனை இன்னும் நல்ல மாற்றுத்திறனாளியா ஒரு உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு பள்ளிக்கு அனைவரும் வந்து சேர வேண்டும் என்று வாய்ப்பளித்து நன்றி கூறுகிறேன். நன்றி.